வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த காலத்தில் எத்தனையோ முனிவர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறாங்க. அதில் கணாதர் அப்படின்னு ஒரு ரிஷி. அப்பப்போ அவர்கிட்ட பல பேர் வர்றது உண்டு, உபதேசம் வாங்கிட்டு போகிறது உண்டு. ஒரு நாள் அது மாதிரி ஒரு 4 பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். முனிவர் அவங்கள நிமிர்ந்து பார்த்தார். நாளைக்கு காலையில் சூரியன் உதயமாகிற சமயத்தில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு போனாங்க. அடுத்த நாள் காலையில் முனிவர் சொன்ன நேரத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த முனிவர் ஒரு பெரிய யாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். வந்த 4 பேரும் அதை பார்த்துட்டு அவருக்கு ஒத்தாசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாகம் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. இந்த 4 பேரும் காலையில் வந்தவங்க இது வரைக்கும் சாப்பிடவே இல்லை. பசி வயத்தை கிள்ள ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரலாம் அப்படின்னு நினச்சி புறப்பட்டாங்க. முனிவர் அவங்க புறப்படுறத பார்த்துட்டார். உடனே தடுத்து நிறுத்தினார். நீங்கள் என்னத்துக்கு வீட்டுக்கு போகணும்? இங்கே ஆசிரமத்திலேயே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே, அதனால் நீங்கள் உடனே ஆசிரமத்துக்கு போங்க, நான் பின்னாடி வரேன்னார். இதை கேட்ட உடனே அந்த 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே வாசலில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க கை கால்களை கழுவிட்டு உள்ளே நுழைய போனாங்க. அந்த சமயம் பார்த்து அங்கே இருந்த ஒரு 4 முரட்டு ஆசாமிகள் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நியமம் உண்டு. என்ன தெரியுமா? இதை இருக்குது பாருங்கள், இந்த மூங்கில் சிம்புகளை உங்கள் முழங்கையில் வச்சு கட்டிவிடுவோம். அதுக்கு நீங்கள் சம்மதிக்கலைன்னா உங்களை கொன்னுடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதோடு நிற்கலை, கத்தியை வேறு எடுத்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணாம்னு நான் சொல்ல முடியும்? பயந்துட்டு கையை நீட்டுறாங்க. அவங்க மூங்கில் சிம்பை வச்சு கட்டிவிட்டாங்க. இவங்க எல்லோரும் நீட்டின கையை மடக்க முடியல. மூங்கில் சிம்பை வச்சு கட்டினா அப்புறம் இப்படி மடக்க முடியும்? அதனால் மடக்காமல் அப்படியே அந்த கையோடு அப்படியே உள்ள போனாங்க. 4 இலை எதிரும் புதிருமாக போட்டிருக்குது. அதில் பலகாரம்லாம் வச்சுருக்குறாங்க, லட்டுலாம் இருக்குது. இலைக்கு முன்னாடி உட்காந்தாங்க. எப்படி சாப்பிட முடியும்? அதுதான் கையில் சிம்பு வச்சு கட்டியிருக்கிறாங்களே, முழங்கையை மடக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்குறாங்க. இந்த சமயத்தில் முனிவர் உள்ளே வந்தாராம். என்ன இது, ஏன் சாப்பிடாமல் உட்காந்துருக்குறீங்க? கூச்சப்படாமல் சாப்பிடுங்கன்னாராம். இவங்களுக்கு எரிச்சல் இருக்காது. அப்படின்னா முழங்கையே மடக்க முடியல, எப்படி சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதை கேட்டதும் முனிவர் சிரித்தாராம். அவங்கள பார்த்து சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள், உங்கள் கையில் இருக்கிற லட்டு உங்கள் வாய்க்கு தானே போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே. அந்த லட்டு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கிற வாய்க்கும் போகலாமே. அதே மாதிரி எதிரில் இருக்கிறவன் கையில் இருக்கிற லட்டும் உங்கள் வாய்க்குள்ளே வரலாமே அப்படின்னாராம். அப்போ தான் இவங்களுக்கு புத்தி வந்துதான். முழங்கையை மடக்க முடியாமல் கட்டியிருந்தா கூட அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு அது உபயோகப்படும்ல அப்படிங்கிறத அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு தான் பயன்படணுங்கிறது இல்லை, அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படலாம். அடுத்தவங்க பணம் நமக்கும் உபயோகப்படலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறது தான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி முழங்கையை கட்டி உங்களை சாப்பாட்டில் உட்கார வச்சேன் அப்படின்னாராம் அந்த முனிவர். நம்மால் ஒருத்தர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் இந்த கதையை கேட்டுவிட்டு என்கிட்ட சொன்னார், சார், எனக்கெல்லாம் கையில் மூங்கில் சிம்பு வச்சு கட்ட வேண்டிய அவசியமே ஏற்படுறதில்ல. ஏன்னா நான் சாதாரணமாக முழங்கையை மடக்க வேண்டிய சந்தர்ப்பமே வர்றதில்லைன்னார். அது எப்படின்னு கேட்டோம். நான் எப்போவுமே அடுத்தவங்க பையில் இருக்கிற பணத்தை தான் எடுக்கிறது வழக்கம் அப்படின்னார் அவர். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.